இன்னைக்கு நம்ம ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போறோங்க ஃபார் ஒரு அமேசிங் ஸ்கில் கால் ஹெட் ஸ்டாண்ட். ஹெட் ஸ்டாண்ட்னா என்ன? ஹெட் ஸ்டாண்ட் வந்து ஒரு பேசிக் பேலன்சிங் ஸ்கில்ங்க. அது வந்து ஹேண்ட் ஸ்டாண்டோடைய ப்ரீ ஸ்கில்னு சொல்லலாம். ஏன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் வந்து 2 பாயிண்ட்ல ஹோல்ட் பண்றது, 2 ஹேண்ட்ஸ் மட்டும் வச்சு ஹோல்ட் பண்றது. ஹெட் ஸ்டாண்டுங்கிறது 3 பாயிண்ட் ஹோல்ட், ஏன்னா ஹெட் 2 ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெட்டை வச்சு ஹோல்ட் பண்றது. இப்போ நான் சொல்ல போற ட்ரில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல குழந்தைங்களுக்கு ஆன்லைன்ல டீச் பண்ண அதே ட்ரில்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹெட் பிளேஸ்மெண்ட். அது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். 2 கை ஒரு லைன்லேயும் தலை வந்து செகண்ட் லைன்லேயும் இருக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப். ஸோ இது இருக்கும் போது கையும் தலை இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போது செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சிடுறோம். ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் தலைங்குவீங்க. ஓகே, இப்போ லெக்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீ ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது 2 கால் 2 கை ஒரு தலை. ஸோ இப்படி இருக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஹெட் ஸ்டாண்டுக்கு ஒரு ப்ரீ ஸ்கில். ஸோ இப்போ தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா இதே சேம் பொசிஷன் போயிட்டு நம்ம செகண்ட் டிப் சொன்னாலும் அதுக்கு போயிட்டு நீஸை கொண்டு வந்து எல்போஸில் சப்போர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது. லைக் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க ஹோல்ட் பண்ணும்போது ஒரு கோச்சோ இல்லை பார்ட்னர் யாராவது ஒருத்தர் இருந்து அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த எல்போஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அப்போது ஒரு 5 செகண்ட்ஸ் 5 4 3 2 1 ரிலாக்ஸ். ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்த்தோன்னா சேம் அதே ட்ரைபாட் ஹோல்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு நீ சப்போர்ட்டில் பண்ணாங்க, எல்போ சப்போர்ட்டில் பண்ணாங்க. இப்போ அது இல்லாமல் நீஸை க்ளோஸ் பண்ணி அவங்கள பேலன்ஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் பண்ணும்போது அவங்க ஒரு வால் சப்போர்ட்டோ இல்லை ஒரு சேர்லையோ சோஃபாலையோ கூட சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணலாம். இதில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ இதில் லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கோயிங் ஃபார் ஹெட் ஸ்டாண்ட். பட் அதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப், செகண்ட் வந்து கால் ஸ்ட்ரைட் பண்ணுறது, தேர்ட் வந்து எல்போ சப்போர்ட்டில் வருது, ட்ரைபாட் ஹோல்ட், அடுத்தது நீஸ் க்ளோஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெக்காக ஸ்ட்ரைட் பண்ணுறது. ஒரு லெக் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். எஸ், இதில் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் இப்போது லெக் சப்போர்ட் டு த வால் எடுத்து கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு லெக் ஸ்ட்ரைட் பண்ணி அவங்களோட ஹிப்ஸை ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இப்படி ஹோல்ட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது அவங்களுக்கு எங்கே டிஃபிகல்ட்டி வந்தாலும் அவங்க ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போய் ஈஸியாக அவங்களுடைய எலிமெண்ட்டை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஹெட் ஸ்டாண்டில் இருக்க காமனான எரர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட் பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது ராங்காக ஹெட் பிளேஸ் பண்ணுறது. லைக் இந்த மாதிரி பொசிஷனில் ஹெட் பிளேஸ் பண்ணும்போது அவங்களோட நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது ஹெட் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, எல்போஸ் வந்து ரொம்ப வெளியில் தள்ளிடுறது. ஸோ அப்போது வீக் எல்போஸ் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு அவங்களால ஹோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் இது நம்ம ஹேண்ட் ஸ்டாண்டுக்கான ப்ரீ ஸ்கில்னால அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்துமே ஷோல்டர்ஸில் வந்து டெவலப் ஆகாது. தேர்ட் காமன் எரர்ஸ் என்னென்னா கை வந்து ரொம்ப வைடாக வச்சிருது. ஏன்னா அது இனிஷியலாக அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஹேண்ட் ஸ்டாண்டுக்கான ஒரு ப்ரீ ஸ்கில்லாக நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.